நீ எதிர்பார்த்த சந்தோஷ தருணம் இப்பொழுது உன்னை தேடி வந்தே விட்டது. இந்த ஆடி செவ்வாயிலே உன் மங்களம் விரும்பும் மனம் விரும்பும் நல்ல செய்தியோடு தான் இந்த முருகனை உன்னை தேடி வந்திருக்கின்றேன். கடந்து போகின்ற வாழ்க்கையில் நமக்கானவர் நம்மிடத்தில் இருந்தால் எவ்வளவு அழகாக இருக்கும் என்று நினைக்கின்ற வேளையிலே சில சமயம் என்ன நடக்கிறது என்று தெரியாமலும் புரியாமலும் உன் வாழ்க்கை இங்கு மனம் போன போக்கில் அலைபாய்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் அதையும் தாண்டி என் அப்பன் முருகன் இருக்கின்றான் என்று நீ நினைத்து கொண்டு இருந்த போதிலும் அதையும் தடுப்பதற்கு இங்கு பல வழிகளில் பல பேர் வந்து கொண்டிருக்கின்றார்கள். உனக்கு உதவி தேவைப்படும் தருணத்தில் அங்கு உபத்தரத்தை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். நீ மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டுதான் இருக்கின்றாய் இந்த அப்பனின் உத்தரவு படி. ஆனால் நடக்கின்ற தருணத்தை எல்லாம் தாண்டி நீ வெற்றி பெறுவது எப்படி கடினமானதாக இருக்கின்றது என்று உன்னாலே உணர முடியாத அளவுக்கு கஷ்டத்தையும் கவலையும் தந்து கொண்டு இருக்கின்றார்கள். நான் மட்டும் மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டு இருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு உதவி என்றவுடனே என்னை எப்படியாவது தடுத்து நிறுத்தி விடலாம் என்றல்லவா யோசித்து கொண்டே இருக்கின்றார்கள் என்று உன் மனதில் தீராத கவலையோடு இருக்கின்றார் என் தங்கமே. அதையெல்லாம் தாண்டி உன் உறவு உன்னிடத்தில் வருவதற்கும் எவ்வளவு பதற்றத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றார் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். உண்மையின் தன்மை என்னவென்று புரிந்து கொள்ளாமல் சில பேரோ உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்று தெரியாமல் உண்மைகளை முந்திக்கொண்டு பொய்கள் மட்டும்தான் உனக்கான விஷயத்தை நிலைநிறுத்தி கொண்டு இருக்கின்றதோ என்று தெரியாமல் மனம் தவித்து கொண்டு இருக்கின்றார். உன் தவிப்புக்கெல்லாம் விடை கொடுக்கும் தருணமாகத்தான் இந்த முருகன் வேலோடு வந்து இருக்கும் போது உன்னை சுற்றி இருக்கும் அந்த பொய்களுக்கு இடத்தை கொடுக்காமல் நீ நேசித்த உறவை உன்வசம் கொண்டு வருவதற்கு வந்திருக்கும் போது நீ எதற்காக தங்கமே இங்கு மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய்? வருவது வரட்டும், என் அப்பன் என்னை பார்த்து கொள்வான் என்றுதானே என்னிடத்தில் வந்து இருக்கின்றாய். நான் உனக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்குத்தான் இப்படியெல்லாம் நான் நடந்து கொண்டு இருக்கின்றேன். நீயோ நடப்பது என்னவென்று தெரியாமல் சிந்திக்காதே. வாழ்க்கையின் உண்மை தன்மை எதுவென்று நீ நினைத்து கொள்ளாதே. அந்த உண்மையே நிஜமாக்கும் தருணத்திற்கு நான் உன் விதியோடும் உன் கருமாவோடும் போராடி கொண்டு இருக்கும் போது நீ இதற்காக தங்கமே மனமருந்தி கொண்டே இருக்கின்றாய். இதோ தன் வாழ்க்கையே உனக்காக அர்ப்பணித்து கொள்வதற்காக ஒருவர் வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக அங்கு எதையோ நினைத்து வருந்திக் கொண்டே இருக்கின்றாய். மன வருத்தங்கள் எல்லோருக்கும் இருப்பது இயல்பானதுதான். ஆனால் அதையெல்லாம் தாண்டி உன் வெற்றியை நிலைநாட்டுவதற்கு நீ போராட வேண்டியதுதான் இருக்கின்றது. ஆனாலும் விருப்பு வெறுப்புகள் என்று எல்லோருக்கும் இருந்து கொண்டு இருக்கின்றது. உன் ஆசையை எப்படி மற்றவர்கள் மீது திணிக்க முடியாதோ அதுபோலத்தான் மற்றவர்களின் ஆசையும் உன்மேல் திணிக்க முடியாது. என் தங்க பிள்ளையே, எத்துணை சோகங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டு இருக்கையிலும் என் பிள்ளைகள் என்னை முருகா முருகா என்று அழைக்கும் போது அது சில விஷயங்களை உனக்கு புரிய வைத்து கொண்டே இருக்கும். பொய்கள் முந்திக் கொண்டு போகிறது என்று வருந்தாதே. அந்த பொய்யே நான் இங்கு தரைமட்டமாக மாற்றி உனக்கு தருகின்ற வெற்றியை நிரந்தரமாக்க தருவதற்கு வந்திருக்கும் போது உன் மனதில் நீ எதை நினைத்தும் வருந்தாதே. எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, தருவது இந்த முருகன் என்று நினைத்து கொண்டு உள்ளும் புறமும் ஒரே எண்ணத்தோடும் செயலோடு அதை செயலாற்றி கொண்டே இரு. நான் உனக்கு ஒரு வேலையை தந்து இருக்கின்றேன், ஒரு பொறுப்பை தந்து இருக்கின்றேன். இதை கேட்கும் போது கண்மூடி நீ உணர்ந்து கொண்டாலே போதும். அந்த உணர்வின் வெளிப்பாட்டில் இந்த முருகன் உன்னோடு தான், இந்த வேலவன் உன்னோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை நீ உணர்ந்து கொள்ளத்தான் போகிறாய். எது எப்படியாயினும் சரி, வருகின்ற கஷ்டத்தை
எல்லாம் தாண்டி என் அப்பன் எனக்காக ஜெயிக்கின்ற செயலை செய்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் நீ தெளிவாகவே இரு. நடப்பதை பற்றி எல்லாம் நீ மனமருந்திக் கொண்டு இருக்காதே. வருத்தங்கள் எப்படியாயினும் உனக்கான நல்லதை நான் தீர்மானிப்பதாகத்தான் இருக்க போகிறது என் தங்கமே. அந்த வருத்தங்களை எல்லாம் நீ என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக இரு என்றுதானே சொல்கிறேன். நீ நினைக்கின்ற விஷயத்தில் இன்னும் அப்படி நடக்கவில்லையோ இப்படி நடக்கவில்லையோ என்று யோசிப்பதை விட எப்படி நடந்தாலும் இதிலிருந்து என்னை காப்பாற்றிக் கொள்வதற்குத்தானே என் அப்பன் என் முருகன் நான் வந்திருக்கின்றான் என்பதில் தெளிவாகவே இரு. இந்த முருகனே உன்னை கரம் பற்றி கொள்ளும் போது மற்றதை பற்றி நீ எதற்காக யோசித்து கொண்டு இருக்கின்றாய்? நீ எந்த விஷயத்தில் அவஸ்தைப்பட்டு கொண்டு இருந்தாலும் சரி, முள்ளும் புறத்திலும் இந்த அப்பனை மட்டுமே முருகா முருகா என்று நீ அழைத்து விடு. உள்ள முருகி என்னை அழைக்கும் என் பிள்ளைக்கு இனி மலை மேல் மிக பெரும் மாற்றத்தை தருவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். நீயோ உன் செயலை நினைத்து வருத்தப்படுகிறாய். ஏனென்றால் அந்த செயலை செய்யும் போது அடியை எடுத்து வைக்கும் போதும் இங்கு நமக்கு கஷ்டங்கள் மட்டும்தானே எங்கே போனாலும் வந்து கொண்டு இருக்கின்றது என்று அந்த கஷ்டத்தை தாண்டி இந்த அப்பனானவன் உனக்கு பெருமகிழ்ச்சியை தருவதற்கு இந்த முருகன் நானே உன்னை தேடி வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருந்தாதே. எடுத்த காரியத்தில் எடுத்த லட்சியத்தில் முன்னேறி செல்வதற்கு தடைகள் வந்து கொண்டு இருக்கின்றதோ என்று உன் மனம் கலங்கிக் கொண்டு இருக்காதே. அந்த கலக்கத்திற்கெல்லாம் நானே இப்பொழுது விடை கொடுக்கும் தருணம் வந்து விட்டது. எந்த ஒன்று உனதாக நீ விரும்புகின்றாயோ, எந்த உறவு உன்னிடத்தில் வந்து சேர வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ அந்த உறவை உன்னிடத்தில் சேர்ப்பதற்காக இந்த முருகனே நான் வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்காக பிள்ளையே எதையோ நினைத்து வருந்தி கொண்டு இருக்கின்றாய்? உன் வருத்தத்தை நான் இங்கு பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். அதற்காக அப்படியே இந்த அப்பன் அதை நிலையில் நாட்டி விடுவானோ என்று நினைக்காதே. எதுவுமே இங்கு நிரந்தரமில்லை என்பதை புரிய வைப்பதற்குத்தான் இத்தனை சித்த விளையாட்டுக்களை நான் விளையாடி கொண்டு இருக்கின்றேன். கஷ்டமும் காயமும் நிரந்தரமில்லை. அப்படி இருக்கும் போது உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் மட்டும் நிரந்தரமாகி விடுவார்களா என எல்லோரையும் தாண்டி இந்த அப்பனின் கரத்தை பிடிப்பது அவ்வளவு கடினமானதாக இருக்கின்றதோ என்று நீ கடைசி வரிசையில் நின்று கொண்டு இருக்கின்றாய். ஆனால் இந்த அப்பன் முன் வருகைக்காகத்தான் காத்து கொண்டு இருக்கின்றேன். இந்த முருகன் நீ என்னை எப்பொழுது சந்திப்பாய் என்றுதான் என் கண் பார்வை முழுவதும் உன்னை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கின்றது. அப்படி இருக்கும் என் பிள்ளையே, உன் வாழ்க்கையின் வெற்றியே நான் எப்படி தராமல் இருப்பேன்? வருவது எல்லாம் வந்துவிட்டு போகட்டும். இதோ உனக்கு தேவையான உடனடியான மாற்றத்தை இன்றிலிருந்தே பெறுவதற்கான நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய். உனக்கானதை உன்னிடத்தில் நான் நிரந்தரமாக்க வந்து இருக்கும் போது இனி அந்த துன்பத்தை எல்லாம் நீக்கிவிட்டு நீ கேட்ட வெகுமதியோடும் நீ கேட்ட இன்பத்தோடும் தான் உன்னை சந்திக்க இந்த முருகன் வந்திருக்கின்றேன். சோதனை என்று சோதனையோடு இருந்த காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இனி வருகின்ற நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கொள். வாய்ப்பை தருவது இந்த முருகன் என்பதை மட்டும் நீ மறந்தும் மறுத்தும் விடாதே. எத்தனை நிலை வந்தாலும் என் பிள்ளைகள் என் மீது கொண்ட நம்பிக்கையை இடைவிடாது அங்கு என்னை மட்டும்தான் பாராயணம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். என் தங்கமே, உன் தெளிவான ஒன்றை, உனக்கே பிடித்தமான ஒன்றை உன்னை விட்டு போய்விட்டார் என்று நினைத்த ஒருவரை நான் உன் வசப்படுத்த வந்திருக்கும் போது உனக்கானவர் உன் கரம் பற்றத்தான் போகிறார். நீ நேசித்த உறவை பற்றி கண்கலங்க வேண்டாம். எங்கெங்கேயோ சென்று விட்டாரோ என்று நினைக்க வேண்டாம். அத்தனையும் என் பிள்ளைகளை ஜெயிக்க வைப்பதற்குத்தான் நான் நடத்துகின்ற விளையாட்டு. இந்த விதியின் விளையாட்டில் நான் உன்னை அங்கு கரம் பற்றுவதுதான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எத்துணை வேதனையிலும் சோதனையிலும் என் பிள்ளைகள் என் மீது கொண்ட பக்தியையும் அன்பையும் நிலையாக வைத்திருக்கின்றார்களா என்று சோதித்து பார்க்கத்தான் முருகா நீ இருக்க எனக்கு பயமேன் என்பதில் நீ தெளிவாக இரு.
அப்படி இருக்கும்போது இங்கு உன்னை வெல்ல யாராலும் முடியாது. உன்னை அசைத்து பார்க்கின்றார்கள், உன்னை பார்த்து கைத்தட்டி சிரிக்கின்றார்கள் என்று நினைக்காதே. அவர்கள் என் உள்ளத்தை துளைத்து கொண்டதற்கு சமம். இந்த முருகன் இருக்கும்போது உன் வெற்றியை இங்கு யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நீ நம்பிக்கையோடு செயல்படு என் கண்ணின் மணியே. உனக்காக உன் கூடவே வந்திருக்கின்றேன். நடப்பதை நான் பார்த்து கொள்கிறேன். நீ நினைத்த காரியம் உன்னோடு ஒருவர் வந்து சேரத்தான் போகிறார். நீ நினைத்தது தான் பலிக்கும். யாம் இருக்க பயமே.